சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்கத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிர்லிங்கம் அப்படின்னா அது மகாகால ஜோதிர்லிங்கம்னு சொல்லலாம். அதாவது சிவபெருமான் வந்து மகாகாலர் அவதாரம் எடுத்து அங்கே மக்களுக்கு ரட்சிக்கும் இடத்துல அந்த மகாகால ஜோதிர்லிங்கம் உருவாகவும் செஞ்சது. இந்த மகாகால ஜோதிர்லிங்கம் எங்கே இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, அந்த தலம் எங்கே வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புகழ்பெற்ற பரதகண்டத்தில் புண்ணிய தீர்த்தமான ஷிப்ரா நதி பாயக்கூடிய இடத்துல தான் அவந்திகாபுரி அப்படின்ற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் வேதப்பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதியர் இருந்தார். அந்த வேதியர் வந்து அந்த நகரத்தில் ஒரு முக்கியமான உயர் பதவியிலையும் இருந்தார். அவந்திகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கே வந்து இந்த வேதப்பிரியன் அப்படிங்கிற இந்த வேதியர் தான் வந்து ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருந்தார். இந்த வேதப்பிரியனுக்கு வந்து தேவப்பிரியன், வேதன், சுவீரதன், தர்மவதி அப்படின்னு சொல்லி அழகான 4 குழந்தைகள் இருந்தாங்க. வேதப்பிரியனோட மகன்கள் வந்து அவரை போலவே ரொம்ப வேதத்திலையும் சரி, சடங்குகள்லையும் சரி, வழிபாட்டு முறைகள்லையும் சரி, ஞானத்திலையும் சரி ரொம்ப சிறந்தவங்களா விளங்கி இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க சிறந்த உபதேசங்களை கொடுத்து நல்வழிப்படுத்தி அவங்களை நெறிப்படுத்தி அவங்க வாழவும் செஞ்சாங்க. இதனாலேயே அந்த நாட்டில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மக்கள் எல்லாமே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டை பார்க்குறப்பே ஒரு பிரம்ம தேஜஸ் கொண்ட ஒரு நாடு போல ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. இப்படி வேதப்பிரியனோட மகன்களோட உதவியாலையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த நாட்டுக்கு பக்கத்தில் வந்து ரத்தினமாலா அப்படின்ற ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையில் வந்து துஷானனன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து அதீதமான பலசாலியாகவும் இருந்தார். அவரோட பராக்கிரமம் அப்படிங்கிறது எல்லாரும் வியக்கத்தக்க இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்த துஷானனன் அப்படின்ற மன்னர் வந்து பிரம்மதேவன் நோக்கி கடுமையான தவம் இருந்தார். அதன் பலனா பிரம்மதேவன் கிட்ட இருந்து அவர் ஏராளமான வரங்கள் வாங்கினார். இந்த வரங்கள் வாங்கினதுக்கப்புறம் நல்ல மன்னராக இருந்த துஷானனுக்கு வந்து அவர் மனசு அப்படிங்கிறது ரொம்ப கோரமாக மாற ஆரம்பிச்சது. இவ்வளோ வரங்கள் வாங்கியிருக்கோம், என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது, என்னை யாருமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் அவர் ஒன்றொன்னா வந்து தடை செய்ய ஆரம்பித்தார். அது என்ன அப்படின்னா வேத பாராயணங்களை முதல்ல அது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறை வழிபாடை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தடை விதித்தார். எல்லா கோயில்கள்லையும் எல்லா புண்ணிய ஸ்தலங்கள்லையும் உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களையும் வேதியர்களையும் எல்லாருமே வந்து அவர் கொல்லவும் ஆரம்பித்தார். இப்படியே போக 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 துஷானனன் அப்படிங்கிற இந்த மன்னன் வந்து ஒரு அசுர குணம் கொண்டவராக மாறி நான் தான் வந்து கடவுள், என்னை தான் எல்லாருமே வணங்கணும், என் பேர் தான் எல்லாருமே சொல்லணும், இந்த வேதங்களும் சரி யாகங்களும் சரி எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே எந்த வேதியர்களும் சரி எந்த குருமார்களும் சரி யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடை விதிக்க ஆரம்பித்தார். இவரோட அதிகாரம் பூலோகத்தில் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இவரோட அதிகாரம் அப்படிங்கிறது தேவலோகத்துலேயும் அசுரலோகத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்து செல்லுபடியாக ஆரம்பிச்சது. எல்லா இடத்துலையும் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாரையும் துச்சமாக எண்ணிட்டு இருந்த இந்த துஷானனன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஒரு நாள் அவரோட சேனைகளோட அவர் அவந்திகாபுரிக்கு வந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேதியர்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க, என்னோட கட்டளையின்படி தேவலோகமும் சரி அசுரலோகமும் சரி எல்லா இடத்துலையும் சரி இறை வழிபாடு அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னோட கட்டளை வந்து மதிக்கலை. என் கட்டளை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா உங்களை என்னால் நொடி பொழுதில் கொல்ல முடியும். அதனால என் கட்டளை வந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் இறை வழிபாடை கைவிட்டு என்னையவே தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி இந்த துஷானனன் அப்படிங்கிற மன்னர் சொன்ன வார்த்தையை வந்து அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள் எல்லாமே ரொம்ப அலட்சியமாக எண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மன்னர் வந்து சொல்கிறாங்க, எல்லாரையும் வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு பலம் என்கிட்ட இருக்குது, என் சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சிவ பூஜைகளும் சரி வேத பாராயணங்களும் சரி இறை வழிபாடும் சரி எல்லாருமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் இதை எல்லாருமே கைவிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கட்டளை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஏற்றுக்காம அவங்க திடமான பக்தியோட அவங்க சிவபூஜை மட்டுமே மேற்கொண்டு இருந்தாங்க. இதை பார்த்து அந்த மன்னனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள்லாம் வந்து நம்ம புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடமான ரத்தினமாலா அப்படிங்கிற மலைக்கு போய் அந்த மலைச்சாரலில் வாழக்கூடிய வேதியர்கள் எல்லாரையுமே பிடிச்சி அவங்க பயங்கரமாக துன்புறுத்தவும் செஞ்சாங்க. இனிமேட்டு யாராவது கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா
அவங்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சித்திரவதையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மன்னர் சொல்கிறாங்க, இங்கே அனுபவிச்ச சித்திரவதையும் இந்த வலியும் பற்றி அங்கே அவந்திகாபுரி அப்படிங்கிற இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய வேதியர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த கடவுளும் வரல. நான் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த துன்பம் வராமல் தடுக்க முடியும். அதனால் என்னையவே கடவுள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்களுக்கு எடுத்து புத்திமதி புகட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த வேதியர்களும் வேறு வழி இல்லாமல் அந்த துன்பங்களையும் சித்திரவதையும் தாங்க முடியாமல் அவங்க அவந்திகாபுரிக்கு போய் அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வேதியர்களே நீங்கள் சிவபூஜையை கைவிட்டுட்டு நீங்கள் அந்த அசுரனே வழிபட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு துன்பமாக வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அப்படி தான் எங்களுக்கு துன்பம் வரணும் அப்படின்னு வரட்டும், அதுவும் சிவபெருமானோட கட்டளையாலே நடக்கட்டும். ஆனால் நாங்கள் சிவபெருமானோட பூஜையை மட்டும் கைவிடவே மாட்டோம். நீங்களும் எங்களோட சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த வழி தாங்க முடியாமல் ரொம்ப துன்பப்பட்ட அந்த வேதியர்களும் சரி நம்ம கடைசியாக ஒரு முறை சிவபெருமானை வழிபட்டு தான் பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க சிவபெருமானை வழிபடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. இப்படி வேதியர்களாக சேர்ந்து அவந்திகாபுரியில் அவங்க சிவபெருமானை வழிபடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அவங்க வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி துஷானனன் அப்படிங்கிற மன்னனுக்கு தெரிய வருது. அவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த வேதியர்களுக்கு சொன்னால் புரியாது போலன்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய படை சேனைகளோட அவர் அவந்திகாபுரிக்கு வராங்க. அங்கே போய் அந்த நாட்டே அடுத்து துவம்சம் பண்ணி அதை பூரா அழிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் யாருமே நம்ம கட்டளை மீற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆக்ரோஷமாக வராங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வேதியர்கள் எல்லாமே சிவபெருமான் நோக்கி அவங்க சிவ தியானத்தில் அவங்க ரொம்ப லகிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த மன்னன் அவரோட சேனை வீரர்களை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய வேதிகள் எல்லாமே அடிங்க உதங்க கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுறாரு. அப்பயும் அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள் எல்லாமே அவங்க மனசை சிவபெருமான் கிட்டவே லகிச்சு போயிருந்து அந்த சமயத்தில் ரொம்ப கோபம் கொண்ட அந்த அசுரர் வீரர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வேதியர்களையும் அந்தணர்களையும் மக்களையும் எல்லாரையும் துன்புறுத்துக்காக அவங்க வராங்க. அந்த சமயத்தில் அந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒளி அப்படிங்கிறது தோன்றுது. அதுக்குள்ளே இருந்து மகாகாலர் அவதாரம் எடுத்து சிவபெருமானே அங்கே தோன்றி வராரு. இதை பார்த்து அந்த அசுரர்கள் எல்லாமே லேசாக பயப்படுறாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய அவதாரம் கொண்டு சிவபெருமான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம அரசர் பிரம்மதேவன் ஏராளமான வரம் வாங்கியிருக்காங்க, இந்த சிவபெருமானால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க ஆக்ரோஷமாக சிவபெருமானை அழிக்கிறதுக்கு அவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் பயங்கர கோபத்தோட அவர் ஒரு மூச்சு காற்றை இழுத்து விடுறாரு. அந்த மூச்சு காற்று மூலிமா மிகப்பெரிய அக்னி மாதிரி உருவாகி அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களும் அசுர வீரர்களும் எல்லாருமே சாம்பலாகி இறந்து போனாங்க. இப்படி அந்த வேதியர்களும் மக்களும் வழிபட்ட அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் சிவபெருமான் அந்த அசுர வீரர்கள் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்கின இடம் ஒரு மிகப்பெரிய குளம் மாதிரி உருவாகவும் ஆரம்பிச்சுது. அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திலே அந்த மகா காளேஸ்வரர் குடிகொண்டு இருக்கிறதுனால அந்த சிவலிங்கத்தை மகா காளேஸ்வரர் லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 ஜோதிர்லிங்கத்தில் இந்த மகா காளேஸ்வரர் லிங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிர்லிங்கமாகவும் சொல்கிறாங்க. இந்த லிங்கம் இருக்கக்கூடிய அந்த அவந்திகாபுரி அப்படிங்கிற இடம் தான் இன்னைக்கு மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் அப்படிங்கிற இடம்னு சொல்கிறாங்க. இப்படி எந்த துன்பங்கள் வந்தாலும் தன்னை காப்பாற்றுறதுக்கு சிவபெருமான் வருவார்னு சொல்லிட்டு அவங்க கடைசி நேரம் வரைக்கும் அவங்க சிவபெருமானை நம்பி அவங்க கிட்ட தன்னை அர்ப்பணித்த அந்த வேதியர்களுக்கும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு சிவபெருமான் மகா காளேஸ்வரர் அவதாரம் எடுத்து அங்கே மக்களை காப்பாற்றிட்டு அங்கேயே அவர் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த மகா காளேஸ்வரர் ஜோதிலிங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.